பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்துக்களை பதிவிடுவதாக கூறி பாமகவைச் சேர்ந்த ராமதாஸ் தரப்பினரும் அன்புமணி தரப்பினரும் மாறி மாறி ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியினரும் 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியா அன்புமணி ஆகியோர் குறித்து சமூக வலைதளத்தில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் சிலர் அவதூறாக கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் அன்புமணி ஆதரவாளர் கோவிந்தராஜ் என்பவர் ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவரான ஓசூரைச் சேர்ந்த முனிராஜ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ காவிரிப்பட்டினத்தைச் சேர்ந்த மேகநாதன் உள்ளிட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் பாமக நிறுவனர் மீதும் தங்கள் மீதும் சமூக வலைதளங்களில் மிக மோசமான அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு அன்புமணி ஆதரவாளர்கள் பரப்பி வருகின்றனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தனர். இதுகுறித்து அறிந்த அன்புமணி ஆதரவாளர்களும் காவல் நிலையத்தில் குவிந்தனர். பாமகவைச் சேர்ந்த 2 தரப்பினரும் ஒரே நேரத்தில் அப்பகுதியில் சேர்ந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் 2 தரப்பினரையும் அழைத்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்போம் என கூறி அனுப்பி வைத்தனர். ஒரே நேரத்தில் பாமகவைச் சேர்ந்த 2 தரப்பினரும் காவல் நிலையத்தில் குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.